Hi, it's Tech From. Welcome to TechFit Tablet. இந்த வீடியோவில் பைத்தான் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதில் என்ன மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேட்டகரி இருக்குது, ஒவ்வொரு கேட்டகரிலையும் என்ன மாதிரி ரியல் டைம் அண்ட் அட்வான்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணலாம் பைத்தானில் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. யாராவது பைத்தான் யூஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நிஜமாகவே அவங்களுக்கு ஏகப்பட்ட பிகினிங் கான்செப்ட்லேருந்து அட்வான்ஸ் வர என்னென்ன கேட்டகரியில் என்ன மாதிரி ஐடியாஸ் இருக்குங்கிற எல்லாமே இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. And let's attend to our concept. இந்த பைத்தான்ங்கிறது ஒரு ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ யார் வேணாலும் இந்த லாங்குவேஜை கற்றுக்கிட்டு அவங்க கேட்டகரியில் அவங்க தாராளமாக ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணிக்கலாம். இது மெயினாக எல்லோரும் யூஸ் பண்ணக்கூடிய மெயின் யூஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் அதோட சின்டாக்ஸு ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். செகண்ட் திங் வெர்சடைல். ஸோ ஸ்டார்டிங் உங்கள் வெப் டெவலப்மெண்ட்லேருந்து டேட்டா சயின்ஸ்லேருந்து மிஷின் லேர்னிங்லேருந்து என்ன கேட்டகரியில் நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணாலும் இந்த பைத்தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அண்ட் தேர்ட் திங், இது ஒரு ஓப்பன் சோர்ஸ். ஸோ யார் வேணாலும் இதை டெவலப் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய கம்ப்ளீட் கான்செப்டாக இருக்கும். ஸோ பிகினர்ஸாக ஒருத்தவங்க ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கணும் அப்படின்னா அது பைத்தான் ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கனால இதை டிபெண்ட் பண்ணி நம்ம ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் பண்ணலாம். அதனால தான் எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு லாங்குவேஜாக இருக்குது இந்த பைத்தான்ங்கிறது. இப்போ ஃபஸ்ட்டு கேட்டகரி வெப் டெவலப்மெண்ட். நீங்கள் ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லோரும் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது PHP. பட் நீங்கள் பைத்தான் யூஸ் பண்ணியும் ஒரு கம்ப்ளீட் ஒரு வெப்சைட் நீங்கள் டிசைன் பண்ணி நீங்கள் தாராளமாக டெவலப் பண்ணலாம். அப்படி டெவலப் பண்ணுற ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இதில் நீங்கள் அல்காரிதம் அப்ளை பண்ண முடியும். மிஷின் லேர்னிங்கோ டேட்டா மைனிங்கோ இல்லை ஒரு AI கான்செப்ட் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு அல்காரிதமை சேர்த்து நீங்கள் வெப்சைட் டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு பைத்தான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இ-காமர்ஸில் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் கேரி பண்ணுற மாதிரி ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் எடுக்கிற பட்சத்தில் இந்த ப்ராடக்ட் இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணாங்களோ அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் அனலைஸ் பண்ணி அந்த டேட்டா வச்சு இந்த ப்ராடக்ட் வாங்கினவங்க கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வாங்குவாங்கன்னு ப்ரிடிக்ட் பண்ணி அந்த ப்ராடக்ட் உங்களால் லிஸ்ட் பண்ண முடியுது அப்படின்னா அதுதான் உங்களோட மிஷின் லேர்னிங்கை உங்கள் வெப் டெவலப்மெண்ட்டில் அப்ளை பண்ணக்கூடிய கான்செப்ட். இல்லை உங்கள் பிஸ்னஸ்க்காக ஒரு வெப்சைட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு ஸ்டாக் அனலைஸ் பண்ணுறதுக்காக ஒரு வெப்சைட் பண்ணுறீங்க, இல்லை அப்படின்னா ரியல் டைமாக உங்கள் காலேஜுக்கு ஒரு ஆன்லைன் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஆன்லைன் கோர்ஸை உங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு ஆஃபர் பண்ணுற பட்சத்தில் அவங்களுக்கு எந்த கோர்ஸ் பிடிக்கும், அவங்களுக்கு அவங்களோட நீட்ஸ் எல்லாமே அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு இந்த கோர்ஸ் லேர்ன் பண்ணால் அவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குங்கிற எல்லாமே உங்களால் எடுத்து கொடுக்க முடியுது அப்படின்னா அதெல்லாமே உங்கள் வெப்சைட்டில் உங்கள் வெப் டெவலப்மெண்ட்டில் பைத்தான் யூஸ் பண்ணக்கூடிய பெரிய ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். அப்படி நீங்கள் பைத்தான் யூஸ் பண்ணி ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃப்ளாஸ்க்கு இல்லை அப்படின்னா நீங்கள் டிஜாங்கோ இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம்வொர்க் நீங்கள் கற்றுக்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக பைத்தானை வெப் டெவலப்மெண்ட்டில் வச்சு நீங்கள் ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணக்கூடிய கான்செப்ட் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ செகண்ட் கேட்டகரி IoT, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். ஸோ நீங்கள் IoTயில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த ஆப்ஜெக்டை உங்கள் சென்சார் மூலமாக மானிட்டர் பண்ணுறீங்க. அந்த டேட்டா எல்லாத்தையுமே க்ளவுடில் ஸ்டோர் பண்ணியோ இல்லை ஒரு ஆண்ட்ராய்டுக்குள்ளே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணியோ நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் IoTயோட மெயின் அட்வான்டேஜ். ஸோ இந்த IoTயை நீங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ராஸ்பெரி பை எடுத்துக்கலாம். அந்த ராஸ்பெரி பை டிபெண்ட் பண்ண லாங்குவேஜ் யார் அப்படின்னா பைத்தான் தான். ஸோ ரொம்ப அட்வான்ஸாக ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு CCTV கான்செப்ட் எடுக்கிறீங்க. CCTVயில் எல்லா ஃபுட்டேஜுமே நீங்கள் ஸ்டோர் பண்ணி அடுத்த நாள் என்ன நடக்குங்கிறத பார்த்துட்டு இருக்காங்க. அதை கொஞ்சம் ரியல் டைமாக எடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் சென்சார் பிளேஸ் பண்ணுறீங்க. அந்த சென்சார் நீங்கள் இல்லாத டைமில் யாராவது ஹியூமன் பீயிங் வந்தாங்க அப்படின்னா அந்த மூமெண்ட்டை பிடி பண்ண போது அது பிடி பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்க கேமரா உங்களை கேப்சர் பண்ணி உங்கள் மெயிலுக்கு அந்த இமேஜை உங்களுக்கு த்ரோ பண்ணுறோம். அட் த சேம் டைம் உங்களுக்கு காலை இன்டிமேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மாதிரி எல்லா கான்செப்ட்டுமே பைத்தானில் ராஸ்பெரி பை யூஸ் பண்ணி நீங்கள் IoTயில் ஒரு கம்ப்ளீட் ப்ராடக்ட் உங்களால் டெவலப் பண்ண முடியும். இல்லை உங்கள் ஃபேஸ் எல்லாம் கேப்சர் பண்ணி அதெல்லாம் ட்ரெயின் பண்ணி ஒரு மாடலை பில்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் இப்போ கேப்சர் பண்ண உங்கள் இமேஜை செக்யூரிட்டி கான்செப்டில் உங்கள் மாடலுக்குள்ளே மேட்சாக தான் பார்த்து அது ஆத்தென்டிகேஷன் பர்சனாக இருந்துக்கிற பட்சத்தில் மட்டும் உங்கள் டோர் ஓப்பன் ஆகுது அப்படின்னா அது எல்லாமே உங்கள் பைத்தான் ராஸ்பெரி பை மூலமாக பண்ண முடியும். ஸோ இதுக்கு நீங்கள் ராஸ்பெரி பை ப்ளஸ் OpenCV இந்த ரெண்டு லேர்ன் பண்ணிங்க அப்படின்னா IoTயில் என்ன மாதிரி இம்ப்ளிமெண்டேஷனாலும் நீங்கள் தாராளமாக எக்ஸிக்யூட் பண்ண முடியும். யுவர் தேர்ட் கேட்டகரி டேட்டா சயின்ஸ், டேட்டா மைனிங் அண்ட் மிஷின் லேர்னிங். இது எல்லாமே டேட்டா வச்சு ப்ளே பண்ணக்கூடிய கான்செப்ட். உங்களுக்கு ஹியூஜ் டேட்டா இருக்குது, அதை அனலைஸ் பண்ணி நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷனோ இல்லை ஒரு நாலேஜோ நீங்கள் கேதர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி ரிலேட்டடான எல்லா ப்ராஜெக்ட்டுமே இந்த கேட்டகரியில் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம்.
நீங்கள் ஏகப்பட்ட மேத்தமெட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்லை சயின்டிஃபிக் ஃபங்க்ஷன் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும் ஆசைப்படுறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக பைத்தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு ஏகப்பட்ட லைப்ரரி சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ லைப்ரரி எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்பை, பாண்டாஸு, மேட்லாப், சைபை இந்த மாதிரி லைப்ரரிலாம் யூஸ் பண்ணுற பட்சத்தில் நீங்கள் உங்கள் டேட்டாவை அனலைஸ் பண்ணி அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன் எடுக்கக்கூடிய பாசிபிலிட்டி ரொம்பவே கிடைக்கும். இதில் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா இல்லை ஏகப்பட்ட கேட்டகரி ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஒரு கேப் புக்கிங் இருக்குது அப்படின்னா இப்போ என்ன மாதிரி டிராஃபிக் இருக்குதுன்னு அனலைஸ் பண்ணி அந்த டிராஃபிக் ஏற்ற மாதிரி அந்த காஸ்ட் அதுவே ஃபிக்ஸ் பண்ணுது அப்படின்னா அது உங்களோட டேட்டா மைனிங்கோ டேட்டா சயின்ஸ்னால உங்களால் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி என்னென்ன சர்ச் பண்ணிங்கிற ஹிஸ்ட்ரியை அனலைஸ் பண்ணி உங்களுக்கு எதை எடுத்து கொடுக்கணுங்கிறதுனாலும் சரி, இல்லை ஒரு ஒரு அமேசானில் போய் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதில் எந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிக்குங்கிறது கூகுள் சர்ச் ரிசல்ட்லேருந்து உங்களால் பிடி பண்ண முடியுது அப்படின்னா இந்த மாதிரி எல்லா டேட்டா அனலைசிங்கும் உங்கள் மிஷின் லேர்னிங் அப்ளை பண்ண முடியும். நீங்க மெடிக்கல் ஃபீல்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்க ஹார்ட் டிசீஸ்ல இருந்து கேன்சர்ல இருந்து எல்லாத்துக்குமே பர்சனலைஸ்ட் மெடிசின் கொடுக்கணும். தட் மீன்ஸ் அவங்களுக்கு எவ்வளோ அஃபெக்ட் ஆயிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி டோஸ் கொடுக்குற பட்சத்தில் அவங்க ரெக்கவரி ஸ்பீடு இன்னும் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி எல்லா டேட்டா அனலிசிங்கும் இந்த கேட்டகரியில் உங்களால் பண்ண முடியும். அது போக உங்கள் ஃபேஸை ரெகக்னைஸ் பண்ணி நீங்கள் மாஸ்க் வியர் பண்ணியிருக்கலாம் இல்லையான்னு ஐடென்டிஃபை பண்ணலாம். உங்கள் ஏஜ் ஐடென்டிஃபை பண்ணலாம். உங்கள் ஃபேஸை கேப்சர் பண்ணி நீங்கள் என்ன எமோஷனில் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணலாம். இந்த மாதிரி எல்லா ஐடென்டிஃபிகேஷனும் இந்த மாதிரி எல்லா ரிசர்ச் கான்செப்டும் இந்த பைத்தானில் இந்த டேட்டா சயின்ஸுங்கிற கேட்டகரியில் உங்களால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். உங்களோட நெக்ஸ்ட் கான்செப்ட் பிக் டேட்டா அண்ட் டேட்டா அனலிட்டிக்ஸ். ஸோ பிக் டேட்டா அப்படின்னாலே ஒரு ஹியூஜ் டேட்டா இருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த ஹியூஜ் டேட்டாவை அனலைஸ் பண்ணி ஒரு கிராஃபிக்கல் ப்ரெசன்டேஷனில் உங்களால் ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கொடுக்க முடியுது அப்படின்னா அதான் இந்த கேட்டகரியில் கவர் ஆகும். இதுக்கும் மெயினாக பைத்தான் தான் பேஸாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் T20 அனலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் T20 யார் வின் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குங்கிறத உங்களால் டேட்டா அனலைஸ் பண்ண முடியும். ஸோ ப்ரீவியஸ் டேட்டா எல்லாத்தையுமே எடுத்து அதை அனலைஸ் பண்ணுற பட்சத்தில் உங்களால் ஒரு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி அதை உங்களால் கிராஃபிக்கலாக வியூ பண்ணி காமிக்க முடியும். அண்ட் செகண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா ட்விட்டரை யூஸ் பண்ணி உங்களுக்கு ஏகப்பட்ட டேட்டா அனலைசிங் பண்ணலாம். கவர்மெண்ட் டேட்டாவிலேருந்து காமன் பப்ளிக் டேட்டாவிலேருந்து ஸ்டூடெண்ட்டோட அனலைசிங்லேருந்து எல்லாமே ட்விட்டர் மூலமாக ஒரு அனலைசிங் உங்களால் எடுத்து கொடுக்க முடியும். அண்ட் தேர்ட் திங் ஸ்டாக் மார்க்கெட் எந்த கம்பெனி உங்களுக்கு அதிகமாக பீக் ஆகும் எது டவுன் ஆகுங்கிற எல்லாமே உங்களால் அனலைஸ் பண்ண முடியும். அண்ட் தேர்ட் திங் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரியல் டைம் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட வார் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ரஷ்யா உக்ரைன் வார் இருக்குது அப்படின்னா அந்த டேட்டாவில் அனலைஸ் பண்ணுற பட்சத்தில் எந்த கண்ட்ரி உங்களுக்கு அதிகமாக டிஃபிட்டாக இருக்குது ஒவ்வொரு கேட்டகரியிலையும் பீப்புள்லேருந்து ஆரம்பித்து உங்களோட எக்யூப்மெண்ட்லேருந்து யாருக்கு அதிகமாக டிஃபிட்டாக இருக்குது எல்லாமே உங்களால் அனலைஸ் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா இன்னும் மெடிக்கல் ஃபீல்டில் கூட உங்களுக்கு கோவிட் எடுத்துட்டிங்க அப்படின்னா எந்த சிட்டி அதிகமாக உங்களுக்கு வந்து அஃபெக்டாக இருக்குது எந்த ரீசனால் அஃபெக்டாக இருக்குது என்ன பண்ணால் அவங்க அதில் ரெக்கவர் பண்ணலாம் இது எல்லாமே உங்களால் கிராஃபிக்கலாக அனலைஸ் பண்ணி கொடுக்க முடியும். இந்த எல்லா கான்செப்டுமே நீங்கள் ரிசர்ச் ப்ராஜெக்ட்னாலும் சரி ரியல் டைம் ப்ராஜெக்ட்னாலும் சரி இல்லை நான் ஒரு ஜேர்னல் ரெடி பண்ணி நான் பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா அது எல்லாத்துக்குமே இந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேட்டா அனலிட்டிக்ஸ் ப்ராஜெக்ட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் உங்கள் பைத்தான். யுவர் லாஸ்ட் கேட்டகரி ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த பைத்தானை இந்த ஏஐங்கிற கான்செப்டில் ரொம்பவே ரியல் டைமாக எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ரூட்டை நம்ம ரெகக்னைஸ் பண்ணுறோம் அப்படின்னா உங்கள் ஃப்ரூட்டை கேப்சர் பண்ணோடனே அது என்ன டைப் ஆஃப் ஃப்ரூட்டு அதில் எவ்வளோ கலோரி இருக்குது உங்களுக்கு உங்கள் ஹெல்த் இஷ்யூ என்ன அதுக்கு இந்த ஃப்ரூட் எடுக்கலாமா இல்லையாங்கிறது பிடிப் பண்ணி உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுது அப்படின்னா அது ஏஐயில் பைத்தான் யூஸ் பண்ணி உங்களால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அட் த சேம் டைம் ஒரு பேச முடியாத ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்கள் ஹேண்ட் சிக்னல் யூஸ் பண்ணியோ உங்களுக்கு ஹேண்டோட கெஸ்டர் யூஸ் பண்ணி முன்னாடி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன பேச வரீங்கிறத இன்டிமேட் பண்ண முடியுது அப்படின்னா அதுவும் உங்கள் ஏஐ மூலமாக நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ அப்போ ஒவ்வொரு லெட்டருக்கும் உங்கள் ஹேண்ட் கெஸ்டருக்கு நீங்கள் எதுன்னு ட்ரெயின் பண்ணிக்கலாம். அந்த ட்ரெயினுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒவ்வொரு கெஸ்டர் காமிக்கிற பட்சத்தில் அது என்னங்கிறது அது எந்த லெட்டர் என்ன வேர்டுங்கிறது ஆப்போசிட் பர்சனுக்கு அது இன்டிமேட் பண்ணும். அந்த இன்டிமேஷன் மூலமாக பேச முடியாத பர்சன் கூட அவங்க என்ன பேசுகிறாங்கிறத நீங்கள் உங்களால் எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்க முடியும். ஒரு வெப்சைட்டில் ஒரு சேட்பாட் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சேட்பாட்டில் நீங்கள் ஏஐ அப்ளை பண்ணலாம். நீங்கள் கொஸ்டின் த்ரோ பண்ணுற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக அதுவே உங்களை ஆன்சர் பண்ணும் அதுவே ரீப்ளை பண்ணும். அப்போ யாரோட ஹெல்ப் இல்லாமல் யாரோட தேர்ட் பார்ட்டி இல்லாமல் அதுவே அடுத்து என்ன பண்ணுங்கிறத பிடிப் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் பண்ணுது அப்படின்னா அதுவும் உங்கள் ஏஐயில் அப்ளை பண்ணக்கூடிய கான்செப்ட். இது எல்லாமே பைத்தான் யூஸ் பண்ணி பண்ணலாம். பட் இதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஃப்ரேம் ஒர்க் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும். அதுக்கு ரொம்ப டாப் மோஸ்ட்டாக டென்சார்ஃப்ளோ, கெராஸு, அப்புறம் பைடார்ச் இதெல்லாம் லேர்ன் பண்ணுற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணி பைத்தானில் ஒரு
ஹைடெக்கான ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டி உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் நீங்கள் பைத்தானில் ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணலாம். இது மாதிரி உங்களுக்கு இன்னும் அட்வான்ஸ் ஐடியாஸ்லாம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எங்கள் வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள். இது போக உங்களுக்கு ப்ராஜெக்ட் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எங்களை எப்போ வேணால் நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். வித் டாக்குமெண்டேஷனோடு நீங்கள் உங்கள் ப்ராஜெக்ட் நீங்கள் எங்கிட்ட வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பைத்தானில் ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்க ஷேர் பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் இஸ் பை ஃப்ரம் மை டெக் ஃப்ரெண்ட். தேங்க்யூ.